மார்க்கெட்டில் என்ன மாதிரி நடக்க போகுது. அப்போ நேற்றுன்னு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே திங்கக்கிழமைக்கு உண்டான மார்க்கெட் லெவலில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான லெவல்லேருந்து இப்போ திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்லேருந்து எடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான லெவலில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு லெவலில் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ இன்றைக்கி உண்டான மார்க்கெட்டில் வச்சுட்டு நேற்று பார்த்துட்டோம். அப்போ இன்றைக்கி உண்டான மார்க்கெட் லெவலில் வச்சுட்டு அப்போ நாளைக்கு உண்டான ஒரு டவுன் சைடு வந்தால் எங்கே வரப்போகுது, அப் சைடு வந்தால் எங்கே வரப்போகுதுன்னு ஒரு சிம்பிளாக ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நாளைக்கு ஃபர்தராக இதனுடைய மிட் பாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு அகெயின் இதில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் கீழே வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோன்றது சப்போர்ட்டாக இருக்கும். எப்போ நீங்கள் பை பண்ணுறது செல் பண்ணுறதா இருந்தாலும் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ரீட்டெயில் இன்வெஸ்டர் எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். பையோ டிப்ஸோ யாரும் கொடுக்குறதில்ல. எப்பவுமே நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுக்குறது மாதிரி ஒரு முறை கிஃப்ட் நிஃப்டியே பார்த்துருங்க. ஏன் கிஃப்ட் நிஃப்டியை பார்க்குறீங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவின் நுழைவாயில் எதுன்னு கேட்டால் மும்பைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளை இது உள்ளே வரதுக்கு என்ஆர்ஐ அக்கௌண்ட் வழியாக உள்ளே வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து பொசிஷன். சரிங்களா? அப்போ நாளைக்கு வந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு அப்புறம் தான் டவுன் ஆகும். சரிங்களா? இது ஒரு ப்ரெடிக்ஷன். சப்போஸ் அந்த மிட் பாயிண்ட்டை கட் பண்ணாமல் அப்படியே ஸ்டேபிளாக நிற்குதுன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாமல் செகண்ட் அட்டெம்ப்டில் நல்லா ஒரு ஃபர்தராக மேலே போகும். 50 மினிட்ஸ் கேண்டில் சைக்காலஜி என்ன மாதிரி இன்வெர்டர் ஹேமர், ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், ட்ராகன் ஃப்ளை இதுமாரி என்னென்ன கேண்டில் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கோ அந்த அதுக்குண்டான பேட்டர்ன் அனாலிஸில் போட்டு அதில் எப்படி உங்களுக்கு மெயின் செட்டில் எப்படி இதுவாகுதோ அதனால தான் ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். ஒரே கேண்டில் ஒரே சேர் தான் எல்லாருக்கும். அதில் ஒருத்தவங்க லாபம் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க நஷ்டம் பண்ணுறாங்க. புரிதல் இல்லாதவங்க நஷ்டம் பண்ணுறாங்க, புரிதல் இருக்கவங்க லாபம் பண்ணுறாங்க. அதே மாதிரி குடாயிலினுடைய லெவல் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அதே மாதிரி நிஃப்டினுடைய லெவல் அப்போ நிஃப்டினுடைய லெவல் எப்படி இருக்க போகுது. அப்போ உதாரணத்துக்கு இதனுடைய மிட் பாயிண்ட்டையும் கட் பண்ணணும். ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டையும் கட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் ஒரு இப்போதைக்கு ஒரு ஸ்மால் கேப் டவுனாக இருக்குது. அந்த மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அகெயின் இதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஃபர்தரான ஒரு டவுன் சைடுக்கு உண்டான ஒரு இடம். சரிங்களா? அதேமாதிரி சப்போர்ட் எடுக்க தொடங்கிச்சுன்னா இந்த 50%ன்றது ரொம்ப நேரம் இப்போ பாருங்கள் இந்த 50%ன்றது மேலே போகிறதுக்கு உண்டான என்னென்ன இண்டிகேஷன் கேண்டில் கொடுக்குதோ அதுக்கு உண்டான இண்டிகேஷன் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடுக்கு உண்டான லெவல் இது மீட்டிங். அப்போ வீக்லி மிட் பாயிண்ட்டு ப்ரீவியஸ் டேவுடைய மிட் பாயிண்ட்டு கீழே இருந்துச்சுன்னா டவுன் ஆகும். அப்போ 1 ஹவர்னுடைய கேண்டில் க்ளோசிங்குள்ளே அப்போ அதுக்கு மேலே இருக்கும்போது அதனுடைய சைட்வே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி சான்சஸ் இருக்குது. அதே பேங்க் நிஃப்டி அப்போ பேங்க் நிஃப்டி உதாரணத்துக்கு எப்போயுமே பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ரைவேட் பேங்க்கினுடைய லெவல்ஸை பார்க்கணும். அப்போ பேங்க் நிஃப்டி உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ப்ரீவியஸ் டே உடைய மிட் பாயிண்ட்டு வீக்லி மிட் பாயிண்ட்டு இது கீழே கட் பண்ணும்போது மட்டும்தான் ஃபால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அப்போ இங்கே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இது வரைக்கும் வர உண்டான பர்சன்டேஜ் எவ்வளோ லெவல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது இந்த லெவலில் க்ளோசிங் ப்ரைஸ் மைனஸ் இந்த மைனஸ் வந்து 59,860. அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இன்ட்டு அட் மணியினுடைய டெல்டா வேல்யூ 0.55 பைசானையும் போட்டுக்கோங்க. அப்போ இங்கேருந்து வரும்போது இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ ஒரு பீஸ்னு வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது ஃபர்தராக இதை ரெஸ்டண்ட்டாக இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது ரெஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் அகெயின் இங்கே ஃபாலோ ஆக போகுது. சரிங்களா? அதே மாதிரி எப்பவுமே ஒரு பேங்க் நிஃப்டியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரைவேட் பேங்க்கை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணணும். அப்போ ப்ரைவேட் பேங்க்கினுடைய செக்டார் இருக்குது. அப்போ ப்ரைவேட் பேங்க்கில் இதே மாதிரி ஃபர்தராக இதனுடைய டவுன்ஸ் இருக்கணும்.
அப்போ ஃபர்தராக நாளையினுடைய இந்த மிட் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ண முடியலன்னா ஃபர்தராக டவுன் ஆகும். சரிங்களா? ஃபர்தராக இதனுடைய லெவலில் ரீடெஸ்ட் பண்ண முடியல, ரீடெஸ்ட்டு பண்ணிவிட்டு அகெயின் ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான ரீசன் இதனுடைய லெவலில் பார்த்துக்கலாம். அடுத்தது அப் ட்ரெண்டுக்கு உண்டான லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்கினுடைய ஹை, மந்த்லினுடைய ஹை. இதுக்கப்புறம் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணிட்டு இது சப்போர்ட்டாக எடுக்க தொடங்கிச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ரேலி தரும். அந்த ரேலி சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதே பக்கம் இல்லாமல் ஐடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ ட்ரெண்ட் வைஸில் நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய லெவலில் இயரும் 6 மந்த்தும் போட்டிருக்கேன். அப்போ இது பிரேக் பண்ணிச்சுன்னா இதனுடைய லெவலில் இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கும். நிஃப்டியும் ஆல்ரெடி அதனுடைய அவுட்புட் வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ குளோபல் மார்க்கெட்டு என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்கலாம். அப்போ ஆல்ரெடி இது எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. டாலர் விக்ஸ் வந்து 98 கீழே போயிருக்கு. சரிங்களா? 98 கீழே போகும்போதே அது ஒரு நெகட்டிவ் தான். ஆல்ரெடி கப் வித் பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த கப் வித் பேட்டர்னுக்கு அப்புறம் அகெயின் ஃபாலோ ஆகிடுச்சுன்னா அந்த இண்டெக்ஸும் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சரிங்களா? ஃபாலோ பண்ணிங்க. டெலிகிராம் சேனலை லைக் பண்ணிங்க. கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.